இந்த பாஷோட இந்த ஃபுல் கைட்லைன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். இங்கே வந்து இன்டென்ட் முக்கியம் கிடையாது, இம்பேக்ட் தான் முக்கியம். உங்களோட இன்டென்ஷன் நல்லா இருக்கலாம். ஓகே, ஆஸ் அ மேல் நீங்கள் உங்கள் ஃபீமேல் கொலீக்கு நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம், என்கரேஜ் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் குட் திங்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கலாம். பட் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த நாள் ஃபர்ஸ்ட் டே அவங்க ரசிச்சாங்க, செகண்ட் டே ரசிச்சாங்க, ஆனா மூணாவது நாள் அவங்க ரசிக்கல இல்லை. ஸோ அந்த டே அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த டே வாஸ் ஹர்ட்ஃபுல் ஃபார் ஹர். இட் வாஸ் டெஃபினெட்லி கிரியேட்டிங் ஆர் இட் கிரியேட்டட் அண்ட் இம்பேக்ட் ஆன் ஹர். ஸோ உங்களோட நல்ல இன்டென்ஷன்ஸை விட அந்த இம்பேக்ட் கிரியேட் ஆனதுக்கு தான் இங்க ஹைலைட்டு. ஸோ அதனால சிம்பிளா சொல்றேன், தெரியாத இடத்துலலாம் போய் உங்கள் ஃபீமேல் கொலீக்ஸை வந்து தேவையில்லாமல் என்கரேஜ் பண்ணுறேன், அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லி பிரச்சனையில் போயிட்டு நிற்காதீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, ஜெனுவன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் சொல்லுங்க, ஒன்றும் தப்பில்லை. அண்ட் மேக் ஷூர் உங்களோட ஒர்க் பிளேஸை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸில் போகணும்.